ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின லைவில் வந்து ஒரு சின்ன சண்டை, அது எப்படியும் எனக்கு தெரிஞ்சு அடுத்த வாரம் பெரிய சண்டையாக மாறிடும் அப்படின்னு மாதிரி தோணுது. காரணம் என்னடா இது, இந்த சீசன் ஆரம்பிச்சதுலேருந்து இவனுக்கு ரெண்டு பேரும் பிரியாமையே இருக்காங்களேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கண்ணை ஊற்றிருக்கோம். பட் ஒரு சில பேர் தான் வந்துட்டு கண் ஊற்றுறதோட கம்முன்னு வந்துடுவாங்க. ஒரு சில பேர் அதை உள்ளே போய் ஏதாவது விரிசல் உண்டாக்கலாமா அப்படின்னு பண்ணுவாங்களே, அந்த மாதிரி வேலையை நம்பால் ரயான் சிரிச்சுக்கிட்டே பண்ணியிருக்காரு. என்னென்னா முத்துக்குமரனும் அருணும் வந்து சேர்ந்ததில் ஆல்ரெடி வந்து விஷால் வந்து கொஞ்சம் டென்ஷனாக இருப்பார் போல இருக்குது. என்னடா நம்ம நண்பன் நம்மளை விட்டுட்டு அவன் தம்பி கூட போயிட்டானே அப்படின்னு. அதில் வந்துட்டு வெந்த பொருளை வேற பாய்ச்சுற மாதிரி நம்ம ஆள் ரயான் போயிட்டு அருண் தான் வாலண்டியராக போயிட்டு முத்துக்கிட்ட போய் பேசினான், முத்து வரல அப்படின்ற மாதிரி சொல்ல இவர் டென்ஷனாக. ஏன்னா இதுக்கு முன்னாடி அருண் என்ன சொல்லியிருக்காரு, எங்கள் விஷாலோட மனசு புண்படுமோன்னு சொல்லிட்டு முத்து தான் என்னை கூப்பிட்டான்னு சொல்ல. ஆனால் கடைசியில் ரெண்டு பேர் வின் பண்ணாங்க வச்சுக்கோங்க. ஆனால் இப்போ அது கண்டிப்பாக ஒரு வருத்தம் இருக்கும்ல, இவ்வளோ நாள் நம்ம கூட இருந்தான், அந்த ஒரு அண்ணன் தம்பின்னு அவங்க அப்பா சொன்னதுலேருந்து இப்படி மாறிட்டானேன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும்ல. அதில் இவர் வேறு நல்லா ஏற்றி விட்டார். இது ஒரு பெரிய பஞ்சாயத்து போது இதில் ராணவர் நல்லா ஏற்றி விட்றாரு. அது எப்படி நீங்கள் ஏமாற்றலாம், போய் சொல்லலாம் அப்படின்னு. அந்த நேரம் நம்ம ஆள் வந்தார், ரயான் நல்லா சிரிச்சுக்கிட்டே வந்தார். அப்போ தான் பிடிச்சி கலாய்க்கிறார் நம்ம அருண். செம்ம டென்ஷன் போல இருக்குது. இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே, டேய் நீ எல்லாம் கக்கூஸ் கழுவிட்டு இருந்த, நீ பாவமாக இருக்கணும், உனக்கு என் கையால் காப்பியை போட்டு இந்த பிள்ளைகளை வந்துட்டு கொடுத்து அமிச்சான், நீ எனக்கே வந்து உண்டை வீட்டுக்கு ரெண்டாகம் பண்ணுறியா நீ அப்படின்னு கலாய்க்க அவர் சிரிக்கிறாரு. அப்புறமா என்ன பண்ணுறாரு, ஏற்கனவே சண்டை முடிஞ்சிச்சு, ப்ரோ அந்த டீலிங் மேட்டர் கேளுங்க அப்படின்றாரு. நல்லா டீலிங் மேட்டர்லாம் கேட்டு நல்லா பெரிய பஞ்சாயத்தை பிடிச்சிப்பா அப்படின்போது அவரே ஏற்றி விடுறாரு ரயான். அப்புறம் முத்துக்கிட்ட போய் கன்வின்ஸ் பண்ணிங்களா, அதை சொன்னீங்களா அப்படின்னு. எது கன்வின்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஷால் பார்க்குறாரு. அப்போ அருண் அட பாவி அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ வந்துட்டு ஜாலியாக சிரிச்சு பேசிட்டே ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு நஞ்சை விதைச்சி விட்டாச்சு. பாவம் நாளையிலேருந்து ஏற்கனவே காலையில் புகைஞ்சிட்டு இருந்தது. கண்டிப்பாக பாருங்கள் இது வந்துட்டு ஒட்டாது. ஏன்னா ஒரு வாட்டி டவுட் வந்துடுச்சு ரெண்டு பேருக்குமே அப்படின்னா, இந்த தூய ஃப்ரெண்ட்ஷிப்பில் எப்பயுமே இது ஒரு பெரிய ஒரு இது யாருக்காக இருந்தாலும் சரி, இந்த காலில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கலங்கமெல்லாம் போயிட்டுருக்கும். திடீர்னு யாராவது உள்ளே வந்துட்டாங்கன்னா ஒரு நெருடல் வரும். அதை கிளியர் பண்ணிட்டா பிரச்சனை இல்லை. கிளியர் பண்ண முடியாமல் இருக்கும்போது இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் உள்ளே வந்து போட்டு குத்தான்னு வச்சுக்கோங்க, கோத்து விட்டான்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சுது கதை. என்னத்தை சொல்ல. சரி, நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்லாம்.